இடத்தை விட்டு ஒரு ஆணிற்காக ஒரு இடத்திற்கு வந்து அதை சொர்க்கமாக்குபவள் யார்? அப்படி வரும் பொழுது அந்த ஆணின் குடும்பத்தை தழைக்க வைப்பவள் யார்? அந்த கணவனிற்காக வாரிசை பெற்றுக் கொடுப்பவள் யார்? அவள்தான் ஒரு பெண். தாய், சகோதரி, மகள், துணைவி அனைத்துமே பெண்தான். இனி அந்த பெண்ணின் பெயரை கூறி அவளின் தயவால் வாழக்கூடிய எந்த உரிமையும் உனக்கில்லை. எனது உயிரையும் பறித்து விடுங்கள் தாயே. நான் வாழ தகுதியற்றவன். பெண் இனத்திற்கே நான் ஒரு அவமானமாக வாழ்ந்து விட்டேன். நான் அடிமையாக வந்து விட்டேன். நான் எனது சுயத்தையே கொச்சைப்படுத்தி விட்டேன். நான் எனது அடையாளத்தையே இழந்து விட்டேன். எனது உயிரையும் பறித்து விடுங்கள். இல்லை தாருக்கா, நீ வாழ்ந்தாக வேண்டும். அவமானத்தில் இருந்து மரியாதைக்கான யாத்திரையில் நீ வாழ்ந்தாக வேண்டும். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையை நோக்கி நீ வாழ்ந்தாக வேண்டும். உன்னுடைய சுயத்தை காப்பதற்காக நீ வாழ வேண்டும் தாருக்கா. உன் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு தகவலை உணர்த்த வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஒரு பெண்ணானவளுக்கு துன்பம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் மகா காளி அவதரிப்பார். நிசும்பா, வந்துவிடு. தாரகாசுரனுக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கும் ஏற்படும். நான் சொல்வதை கேள், சென்று விடுவோம். நீ தப்பி ஓட முடியாது சும்பா. பெண்ணின் தன்மானத்தோடு விளையாட வேண்டும் என்று நினைத்த அந்த இருவர் எங்கே? சும்பனும் நிசும்பனும் எங்கே? இப்பொழுது என்னவாகும் மகாதேவா? மகாகாளியின் உச்சகட்ட கோபத்தை நாம் தனித்தாக வேண்டும் மகாதேவா. தாங்கள் பார்வதிக்கு வாக்களித்துள்ளீர்கள். நாம் எவ்வாறு அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்த போகிறோம் மகாதேவா? பெண்ணிற்கு ஒரு உருவம் மட்டும் கிடையாது நாராயணா. பார்வதி அவளின் இரண்டாம் உருவ அனுபவத்தை உணர வேண்டும். அந்த ஒரு மார்க்கமே மீதமுள்ளது. இதனால் ஒரு நன்மை விளைந்துள்ளது மகாதேவா. காளியாக அவதரிப்பதின் தேவை என்னவென்பதை பார்வதி உணர்ந்து கொண்டார். சில சமயங்களில் அமைதியை நிலைநாட்ட யுத்தமும் அவசியம் தேவை என்பதை பார்வதி உணர்ந்து கொண்டுள்ளார்.
மகாதேவா, நான் அறிவேன். சமயம் வந்துவிட்டது. பார்வதி இதை தாங்கிக் கொள்ள இன்னும் தயாராகவில்லை. ஏனெனில் அவளுக்கு ஒரு கடமை உள்ளது. அது ஒன்று இன்னும் மீதம் உள்ளது. அமைதி கொள்ளுங்கள் தாயே, அமைதி கொள்ளுங்கள். நான் என் தவறுகளை உணர்ந்து விட்டேன். தாங்கள் அமைதி கொள்ளுங்கள். இல்லையெனில் அனைத்து படைப்புகளும் அழிந்துவிடும். எனக்கு அந்த சும்பனும் நிசும்பனும் வேண்டாம். அனைத்தும் என்னுடைய குற்றம்தான். நான் செய்த தவறால் தான் இங்கு அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈஸ்வரா, மகாதேவியை சாந்தப்படுத்துங்கள். நான் தவறான வழியில் சென்றிருக்கலாம். ஆனால் என்னுடைய பக்தி தூய்மையானது. அந்த பக்திக்காக இப்பிரபஞ்சத்தையும் பார்வதி தேவியையும் காப்பாற்றுங்கள். இப்பொழுது என்ன ஆகும் சுவாமி? மகாதேவர் காளியை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவார்? உக்கிரமான பெண்ணை சாந்தப்படுத்துவதற்கு 2 வழிகளே உள்ளது லட்சுமி. அவருக்கு உள்ளே ஒளிந்திருக்கும் மனைவியை வெளிக்கொணர வேண்டும், அல்லது அவருக்குள் இருக்கும் தாய்மையை வெளிப்படுத்த வேண்டும். மகாகாளியை சிவன் அல்ல, இந்த பைரவர் சாந்தப்படுத்தி விடுவார். மகாதேவனே சதாசிவத்தின் குழந்தை வடிவம். பாலகனா, இவன் தாய் தந்தை எங்கே? தாயின் பைவிட மென்மையானது எதுவும் இல்லை. தாயின் அன்பானது குழந்தையை மட்டுமல்ல, அந்த தாயையுமே சாந்தப்படுத்திவிடும். உலகில் மிகவும் உயர்ந்த சக்தி அனைத்திலும் உக்கிரமான சக்தி அல்ல, அந்த உக்கிர சக்தியையும் சாந்தப்படுத்தும்
இந்த சக்தி தான் உலகிலேயே வலிமையான சக்தி. அதுவே தாய்ப்பாசம் எனும் சக்தி. இந்த பிரபஞ்சத்தின் மிக பெரும் சக்தி அதுவேவாகும். எதிர்காலத்தில் எவரேனும் மகாதேவரின் இந்த பால பைரவ ரூபத்தை நினைவில் கொண்டால் அவர்களுக்கு அகால மரணத்தை பற்றிய அச்சம் இருக்காது. அமைதி, அமைதி. நீ யாரை பார்த்தும் அச்சப்படாதே. உனது அச்சத்தை எதிர்கொள்ள நான் உன்னுடன் இருக்கிறேன். அமைதி. யார் நீ? உனது பெயர் என்ன? பார்வதி, இம்முறை நீ என் மீது உன் பாதம் வைக்க மாட்டேன் என்று உரைத்திருந்தாய். அளித்த வாக்கினை காப்பாற்றுவதற்காக, மேலும் உன்னை சாந்தப்படுத்துவதற்காக பாலகனுடைய வடிவம் கொண்டேன். மீண்டும் உன்னுடைய ரூபத்திற்கே வா கௌரி. கோபத்தை கட்டுப்படுத்து நிசும்பா. புரிந்து கொள்ள முயற்சி செய். நாம் அங்கிருந்து தப்பி வந்ததுதான் சரி. மகாராஜா, மகாகாளி எங்கே? அவனை விட்டுவிடு நிசும்பா. நிசும்பா, அவனை விட்டுவிடு. போதும் நிசும்பா, நீ மூவுலக வேந்தரின் கட்டளையை மீறிக் கொண்டிருக்கிறாய். நிசும்பா, எனக்கு தனிமை வேண்டும். அனைவரும் வெளியே செல்லுங்கள். நிசும்பா, அமைதியாக இரு. உனது கவலையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்படி உயிருக்கு பயந்து ஓடி வருவதற்கு பதிலாக எனது உயிரை நானே மாய்த்துக் கொள்கிறேன். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே. ஒரு பெண்ணிற்காக உனது உயிரை மாய்த்துக் கொண்டு கோழை என்று பெயரெடுக்கப் போகிறாயா? இப்படி வாழ்வதற்கு உயிரை விடுவது மேல். புறமிதுகிட்டு ஓடியவன் கோழையாகி விடுவான். பார்வதிதான் மகா காளி என்று அறிந்ததும் தாங்கள் அச்சம் கொண்டு விட்டீர்கள். நான் அச்சமடையவில்லை நிசும்பா. பார்வதியை வசப்படுத்தும் வேலை இன்னும் இருப்பதால் நான் அங்கிருந்து வந்துவிட்டேன். சிந்தி, அழகும் பலமும் இணைந்த அவள் எனது மனைவியாக இந்த தர்பாரில் வீற்றிருந்தால் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருப்போம். மகாகாலனின் மனைவி மகாகாளி என் பாதங்களில் தாசியாக இருப்பாள். அடர்ந்த வனத்தில் சிங்கத்தை எதிர்ப்பதால் வெற்றி கிடைப்பதில்லை நிசும்பா. ஆனால் சாதுரியமாக அதை பசுவாக மாற்றி தன் தொழுவத்தில் கட்டுபவனுக்கே வெற்றி கிடைக்கிறது நிசும்பா. இந்த காரியத்தை தாங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள்? சாதுரியமாக. தேவர்கள் தம்மை புத்திசாலிகள் என எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அவர்கள் வழியிலேயே பதிலளிக்க வேண்டும். தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவர்களின் வழியை பயன்படுத்தி வீழ்த்தப் போகிறேன். நாம் பெற்ற வரம் நினைவிருக்கட்டும். ஒரு பெண் நினைத்தால் நம்மை கொல்ல முடியும். ஆனால் நான் மீண்டும் வரம் பெறுவேன். எந்த ஆணும் என்னை கொல்லக்கூடாது, எந்த பெண்ணும் என்னை கொல்லக்கூடாது.
என்னை மகா காலனும் அழிக்க கூடாது, அந்த மகா காளியும். தங்கள் தாரகாசுரனுக்கு முடிவு கட்டிவிட்டீர்கள். ஒரு பெண்ணின் பலம் என்னவென்பதை நிரூபித்து காட்டிவிட்டீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் நடந்தவற்றை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவி. தாங்கள் பாலபைரவர் வடிவில் மகாகாளியை சாந்தப்படுத்தி அற்புதம் செய்துவிட்டீர்கள் மகாதேவா. அந்த நிகழ்வை என்னால் என்றுமே மறக்க இயலாது. தாங்கள் பாலபைரவர் வடிவம் எடுக்க மகாகாளி இந்த குழந்தையை பார்த்து சாந்தம் அடைந்தது. குரோதம் கொண்டவரின் கண்களின் குழந்தையை பார்த்ததும் தாய் அன்பு பொங்கியது. அதை மறக்கவே இயலாது. என்னவாயிற்று பார்வதி தேவி? உங்கள் கண்களில் கண்ணீரா? ஆனந்தத்தாலும் கண்ணீர் பெருக்கெடுக்க கூடும். அப்படி வரும் கண்ணீர்தான் இது மகாலட்சுமி. தாங்கள் அனைவரும் இங்கு வந்ததை பார்த்து என் கண்களில் நீர் வருகிறது. என்ன கருதுகிறீர்கள்? பார்வதி தேவி கண்களில் கண்ணீர் வந்தது ஆனந்தத்தினால் அல்ல, துன்பத்தினால். இது ஒன்று இருக்கிறது. அதனால் பார்வதி தேவி கண்கலங்கி உள்ளார். நாம் சென்று கேட்டால் அவர்கள் சொல்ல மறுக்கலாம். ஒருவேளை நீ தனிமையில் கேட்டால் ஒரு தோழியின் முன் தன் மனபாரத்தை இறக்கி வைக்கலாம். உலகின் அரசன் சும்பன். இந்த மாபெரும் அசுரனை மீண்டும் அழைக்கிறேன். நீ மீண்டும் வர வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் எவராலும் உன்னை வெல்ல முடியாது. பிரம்மாவினாலோ விஷ்ணுவினாலோ மகேஸ்வரனாலோ மரணம் நிகழக்கூடாது என்பதே அனைத்து அசுரர்களின் விருப்பமாகும். ஆனால் எவன் ஒருவன் காளியாலும் காலனாலும் வெல்லப்பட முடியாதவன் என்பதை இப்போது எனக்கு காட்டு. தோன்றிவிடு மா அசுரா, தோன்றிவிடு அசுரா. என் கேள்விக்கான விடை கிடைத்து விட்டது நிசும்பா. இனி பார்வதியை எனக்கு முன்பாக கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடுவான் என்னுடைய மகாசுரன். பார்வதியின் கண்ணீரின் காரணத்தை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? பால பைரவராக உருவெடுத்து தாங்கள் தங்கள் மனைவிக்கு அளித்த வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் உங்களை அறியாமல் அவர் மனதில் ஆசையை புகுத்தி விட்டீர்கள். வருடக்கணக்கில் மறந்திருந்ததை நினைவுபடுத்தி விட்டீர்கள். அறியாமல் செய்யவில்லை. பார்வதியின் நினைவுகளை ஏன் நான் தூண்டினேன் என்று அறிவாயா? ஏனெனில் இனிவரும் காலங்களில் அதற்கான அவசியம் ஏற்படுகிறது.